வணக்கம் ஜெயன். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போகிறோம். ஜெர்மனியோடைய அதிபர் மெர்க் அவர்கள் இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரு பேச்சில் ஒரு முக்கியமான உரையில் ஒரு நோட்வர்த்தியாக ஒன்று பேசியிருக்காரு. ஜெர்மனி வேறு மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ ஐரோப்பிய யூனியன் அவசரமாக போய் ட்ரம்ப் காலில் விழுந்த அந்த ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். உலகத்தோடைய பவர்ஃபுல் நாடுகள் ஜெர்மனி, பிரான்ஸ், இட்லி, யூகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நாடுகள். அவ்வளோ ஒரு இன்றைக்கும் வெல்த் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள். ட்ரம்ப் வாத்தியார் மாதிரி இவங்க ஏதோ ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அப்படியே கை கட்டி உட்காந்ததை நம்ம பார்த்தோம். ஸோ உலகத்தோடைய ஜியோ பொலிட்டிக்ஸ் இன்றைக்கி எங்கே இருக்குது அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஐரோப்பா தன்னுடைய உற்பத்தியை முழுக்க சைனாவுக்கு அனுப்பிச்சு, தன்னுடைய பணத்தை முழுக்க அமெரிக்கா அனுப்பிச்சு, சொகுசாக இந்த 80 வருஷம் வாழ்ந்ததுக்கான வினையை இப்போ அனுபவிக்கிறாங்க. இப்போ அவங்க முழிச்சுக்கணும்னு பார்க்குறாங்க. அதுதான் மெர்க் அவர்களுடைய இந்த ஒரு கூற்று சொல்லுது. இப்போது அவர் சொல்லக்கூடியது மிக முக்கியமான விஷயம். அமெரிக்கன்ஸ் ஆர் நோ லாங்கர் ப்ரிப்பேர்ட் டு பிளே பை த ரூல்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். அமெரிக்கா இனிமேல் WTOடைய அந்த சட்டத்திட்டங்கள் படி நடக்க விரும்பலை. அப்போ இந்த 15% டேரிஃப் அவங்க அவசரமாக போட்டு வந்தது அமெரிக்காவுக்கு சாதகமாக போயிருக்குன்னு சொல்லி ஜஸ்ட்டு ஒரு மாதத்துலேயே தெரியுது. இது ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொன்னாங்க 15% வரியெல்லாம் நம்மளால் எடுத்துக்க முடியாதுன்ட்டு. ஏன்னா ஐரோப்பா கூட்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு காஸ்ட்லியான இடம். அவங்க சைனா அளவுக்கோ இந்தியா அளவுக்கோ போட்டி போட முடியாது. சிம்பிளாக இப்போ அமெரிக்காவில் எடுத்தீங்க அப்படின்னா $23 பர் மணி நேரம் உங்களுடைய மினிமம் வேஜஸ். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா $500 700 1000 அதிகபட்சமாக இருக்கும் பர் டே அப்படிங்கிறது. பர் டேக்குமே அவங்க பர் அவருக்கு உண்டான கணக்கே மிஸ் ஆகும். ஸோ இப்போது மெர்க் சொல்கிறது மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை. ஏன்னா ஐரோப்பாலேயே மிக முக்கியமான நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி தான் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடு. இப்போ இந்த நாட்டோடைய அதிபர் அமெரிக்காவை இனிமேல் நம்ப முடியாது, ஜெர்மனிக்கு வேறு மார்க்கெட் பார்க்கணும் அப்படின்னா வரக்கூடிய காலங்களில் ஐரோப்பா அமெரிக்காவுடைய உறவு எப்படி இருக்க போகுது அப்படின்றது இது ரொம்ப தெளிவாகவே காமிக்குது. இப்போ அவருடைய பார்ட்னர்ஷிப் ட்ரேட் டைவர்சிஃபிகேஷன் இனிஷியேட்டிவ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா, ஏஷியா மற்றும் ஆப்பிரிக்கா. ஒரு காலகட்டங்களில் ஜெர்மனோடைய கார்ஸ் இங்கேருந்து எக்ஸிட் ஆகும்போது ஓப்பல் அப்படின்ற ஒரு நிறுவனம் அந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. ஆஸ்ட்ரா, கோர்சான்னு சொல்லி 2-3 கார்லாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இல்லை இந்த மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு மார்க்கெட்டெல்லாம் ஜெர்மன் கார்ஸை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஜெர்மனின்றது ஒரு கிளாஸு, எங்களுடைய பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய அளவுக்கான தகுதி இவங்ககிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனாங்க. இன்றைக்கி அதே ஜெர்மனி ஆசியா மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவில் தங்களுடைய பொருட்களை விற்கணும், தென் அமெரிக்காவில் தங்களோட பொருட்களை விற்கணும்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. இப்போது ஜெர்மனியோட எக்ஸ்போர்ட்ஸில் 10.4% அமெரிக்காவை நம்பி இருக்குது. கிட்டத்தட்ட 3.7% ஜெர்மனியோட ஜிடிபி அமெரிக்காவை நம்பி இருக்குது. இப்போது இந்த இடத்துல இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபைண்டிங் பார்ட்னர்ஸ் ஹூ ஷேர் அவர் திங்கிங் அண்ட் என்ஷூரிங் ரிலேஷன்ஷிப் ப்ரொவைட் மியூச்சுவல் பெனிஃபிட் டு ஆல் த பார்ட்டிஸ். எங்களை மாதிரியே சிந்திக்கக்கூடிய, அதே மாதிரி மியூச்சுவலாக ஒருத்தர் மதிப்போடு நடத்தக்கூடிய அப்படின்ட்டு. அப்போ அமெரிக்கா இவங்களை எந்த அளவுக்கு நடத்தியிருக்கு அப்படின்ற ரியாலிட்டி இப்போ கிளியராகவே வருது. இப்போது இது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ப்ரீவியஸ் சான்சலர், ஜெர்மனியோட சான்சலர் ஒலாஃப் அவர்களுடைய அந்த ப்ரெக்மேட்டிக் அப்ரோச், அமெரிக்காவை நம்பி நம்ம அப்படியே போயிட்டே இருக்கலாம் அப்படின்றத விட முற்றிலும் மாறுபட்டு வந்திருக்கு. மெர்ஸுக்கு இப்போ தான் அது ரியாலிட்டி புரியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனியோடைய 3-4 முக்கியமான சேலஞ்சஸ் என்ன. இந்தியாவோட ஒரு வலிமையான பொருளாதாரம் ஜெர்மனி. ரொம்ப இந்தியாவுடைய ஒரு 1/10 ஆஃப் த பாப்புலேஷன் கூட கிடையாது. அந்த அளவுக்கு தனிநபர் வருமானம் பெருசு. ஜெர்மனி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன காலாண்டு 2025 ஜெர்மனியோட பொருளாதாரம் அப்படின்றது 0.3% சுருங்குது. இது 0.1% அவங்க எஸ்டிமேட் போட்டதை விட அதிகம். என்ன 0.3% அப்படின்னு யோசிக்காதீங்க, இது ஒரு காலாண்டுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோடைய எக்ஸ்போர்ட்ஸ் ரொம்ப டிபெண்டன்சி அதிகம். 36.1% ஜெர்மனியோட ஜிடிபி அப்படின்றது எக்ஸ்போர்ட்ஸை நம்பி தான் இருக்குது, குறிப்பாக ஆட்டோமொபைல் மற்றும் மெஷினரிஸ். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸோடைய டேரிஃப் அப்படின்றது 8.4% கிட்டத்தட்ட 15% ஆகும்போது டபுள் ஆகிருக்கு. அப்போ இவ்வளோ காஸ்ட்டை ஜெர்மனியால் தாங்கிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அடுத்தது இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா ஜெர்மனியோட இண்டஸ்ட்ரி முழுக்க சுருங்கி போச்சு. பல நிறுவனங்கள் ஜெர்மனியோட ஐகானிக் ஃபாக்ஸ்வேகன் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே ஃபேக்டரி ஷட் டவுன் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு.
2 விஷயம் காரணம். ஒன்று, அங்கே காஸ்ட் ஆஃப் லேபர் ரொம்ப அதிகம். லேபர் லாஸ் அப்படின்றது ரொம்ப இவங்க லிபரலாக ஃபாலோ பண்ணுறாங்க. 3வது, வேலை செய்கிறதுக்கான ஈடுபாடுமே அங்கே மக்களுக்கு கிடையாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஒரு உலக யுத்தத்தை நோக்கி ஏன் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்றதுக்கான அப்படியே 70s இருந்த ரிசம்லன்ஸ் அப்படியே இப்போ வருது. 4 முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா S&P ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் நிறுவனத்தோடைய ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் PE ரேஷியோன்னு சொல்லுவாங்க, 29.85 ரீச் ஆயிடுச்சு அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஆகஸ்ட் 2025. இதே மாதிரியான நிலைமை எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2002 பபுள் பர்ஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த டைமில். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸோடைய இப்போ அமெரிக்கா பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் $100 முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட சராசரி ரிட்டர்ன் அப்படின்றது $3.3 தான். ஸோ அமெரிக்காவுடைய பங்கு சந்தையில் இதற்கு மேலே லாபம் ஈட்டுறது அப்படின்றது கிட்டத்தட்ட இல்லாமல் போச்சு. நடுவில் இவங்களாம் செயற்கையாக ஒரு நியூஸை சொல்லி ஏஐ போன்றதெல்லாம் சொல்லி அந்த ஸ்டாக் மார்க்கெட்டை ஏற்றுவாங்க. பட் அது நேச்சுரல் இதுக்கு கீழே விழுந்து தான் ஆகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸோடைய ரேட்டிங் படி எடுத்திங்கன்னா 10 நிறுவனங்கள், அதாவது அமெரிக்காவுடைய டாப் 10 நிறுவனங்கள் ஓவர் வேல்யூடு. இதோடைய வேல்யூ அது கிடையாது. கூகுள், மெட்டா போன்ற பல நிறுவனங்கள் அதோட உண்மையான வேல்யூ பங்கு சந்தையில் இருக்கிறது கிடையாது. இது ஒரு பபுள் மாதிரி இருக்குது. 1990களில் .com பபுள் எப்படி வந்துச்சோ அந்த மாதிரி மீண்டும் வரத்துக்கான இது இருக்குன்ட்டு. ஏன்னா ஏஐ அப்படின்றது இப்போ உலகம் முழுக்க நம்ம எல்லாருமே பேசினாலும் ஏஐயோடைய நிறுவனங்கள் அவங்களுடைய பங்குகள் வளர்கிற விகிதத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதோட உண்மையான பொட்டன்ஷியலுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏஐயை ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கு அமெரிக்கா அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 2025 கிட்டத்தட்ட 14% அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து விழுது. வெறும் 32 செஷனில் 14% நாஸ்டாக்கோடைய வீழ்ச்சி அப்படின்றது இருக்குது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போடைய அந்த ஏப்ரல் 2ஆம் தேதி அறிவித்த லிபரேஷன் டே டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட், அதன் பிறகு இன்னும் சரியுது. குறிப்பாக இந்தியா மேலே விதித்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய பங்கு சந்தை சரிஞ்சு மீண்டும் உயர்ந்துருச்சு. அமெரிக்காவுடைய பங்கு சந்தை அப்படின்றது கணிசமான அளவுக்கு சரியுது. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் அது வந்து உயருது. இப்போ உயர்றதுக்கு காரணம் ட்ரம்ப்போடைய சில சித்து விளையாட்டுகளுமே அங்கே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய லீடிங் எக்கனாமிஸ்ட் 4 பேரை ஃபாலோ பண்ணுவோம். அவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு கிளியர் கட்டான பபுள் இது பாசிபிலிட்டி இங்கே இருக்குது, இது வெடித்து சிதறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா இது 2026 இந்த பபுள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா அமெரிக்காவோட பங்கு சந்தையிலேருந்து முதலீடுகளை வெளியில் எடுக்கும் பொழுது அந்த பங்கு சந்தை கிராஷ் ஆகும். அந்த பங்கு சந்தை கிராஷ் ஆச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை அப்படின்றது வரும். இப்போ 91% பேங்க் ஆஃப் அமெரிக்கா நிறுவனத்தை சேர்ந்த ஃபண்ட் மேனேஜர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை ஸ்டாக் மார்க்கெட் ஓவர் வேல்யூவேஷனில் இருக்குது, இவ்வளோ வேல்யூவேஷனில் இருக்கக்கூடாது, இதோட உண்மையான மதிப்பு இது கிடையாது அப்படின்ட்டு. இப்போது இன்னொரு சைடு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடு யூகே IMF சர்வதேச நிதி நிறுவனத்துக்கிட்ட பெயில் அவுட்டுக்கு போகிறாங்கன்னா நம்ப முடியுதா? யூகேவோடைய எக்கனாமி கிட்டத்தட்ட கிராஷ் ஆகிருக்கு. இப்போ அது எங்கே கொலாப்ஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோடைய ஒரு மிக முக்கியமான ப்ரொஃபஸர் ஜக்ஜித் சட்டா, இந்திய வம்சாவளியில் சேர்ந்தவர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, யூகே எக்கனாமி இஸ் ஆன் பிரிங்க் ஆஃப் கொலாப்ஸ், இது எப்போ வேணால் கொலாப்ஸ் ஆகலாம் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மே ஸ்ட்ரகிள் டு ரோல் ஓவர் டெட், கடனை திரும்ப கட்டுறதில்ல, கடனை போஸ்ட்போன் பண்ணுறதில்ல கண்டிப்பாக இவங்க திணற போகிறாங்க. அதே மாதிரி யூகேல இருக்கக்கூடிய பென்ஷன் பேமெண்ட்டுமே இவங்க திணற போகிறாங்கன்ட்டு. எந்த ஒரு நாடு வைப்பு நிதி PF பேமெண்ட்டை டிலே பண்ணுதோ இல்லை பென்ஷன் பேமெண்ட்டை டிலே பண்ணுதோ அது சீரியஸான நிதி நெருக்கடியில் இருக்குது அப்படின்றது அர்த்தம். அதை தான் வந்து இந்த கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோடைய ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் யூகே வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 5.58% அப்படின்றது அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளோபல் ரிசெஷன்லாம் இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு போனது கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் ப்ரெஷர், அவங்களுடைய ஷார்ட்டேஜ். இந்த வருட பட்ஜெட்லேயே 50 பில்லியன் யூரோ அப்படின்றது அவங்களுக்கு பட்ஜெட் ஷார்ட்ஃபால் இருக்குது. இப்போ இந்த 50 பில்லியன் யூரோவை நீங்கள் எங்கேருந்து கொண்டு வரீங்க? ஒன்று நீங்கள் கடனை ஜென்ரேட் பண்ணி கொண்டு வரலாம். கடனை ஜென்ரேட் பண்ணும்போது GDP டு டெட் ரேஷியோன்னு இருக்கும். உங்களுடைய GDP எவ்வளோ, உங்களுடைய கடன் எவ்வளோன்ட்டு அதுவுமே யூகேக்கு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த கரண்ட் சுச்சுவேஷன் அப்படின்றது
1976 இதே மாதிரியான நிலைமை வந்து யூகேக்கு வந்துச்சு. 3.4 பில்லியன் யூரோ IMFல கடன் வாங்கினாங்க. கடன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கணிசமான காலத்துக்கு அப்புறம் அவங்க திரும்ப கட்டினாங்க. இப்போ சர்வ வல்லமை படைத்த மிகப்பெரிய பொருளாதார நாடுகள் 3. ஒன்று ஜெர்மனி, மார்க்கெட் திணறிட்டு இருக்காங்க, அவங்களுடைய ஜிடிபி ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கு. ஏஷியா ஆப்பிரிக்கா மார்க்கெட்லாம் பார்க்கணும்னு சொல்லி மெர்க் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய பங்கு சந்தை நாஸ்டாக், வால் ஸ்ட்ரீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் வேல்யூஷனில் இருக்குது. 2026 இதை கொலாப்ஸ் ஆகணும்னு சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் சொல்கிறாங்க. யூகே பார்த்தீங்கன்னா திவாலாகும் சொல்லி கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோட ஒரு எக்கனாமிக் ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. $50 பில்லியன் நிதி பற்றாக்குறை இந்த பட்ஜெட்லேயே இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல யூகேவுடைய க்ரோத் அப்படின்றது 1.2%. இது ஒன்றும் கம்மி கிடையாது. ஏன்னா வளர்ந்த நாடு, அவங்களுடைய பேஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களால க்ரோ ஆக முடியாது அதுக்கு மேலே. பட் இந்த இடத்துல இவங்க கரன்சி அப்படின்றது மிக முக்கியமாக வருது. அமெரிக்காவுடைய கடன் இன்னைக்கு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஜிடிபியை விட 1.4 மடங்கு அதிகம். அந்த நாடு எவ்வளோ சம்பாதிக்குதோ அதை விட 1.4 மடங்கு அதிகமாக கடன் வாங்கி வச்சிருக்கு. இப்போ அந்த கடனை கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியா போன்ற நாடுகள், பல நாடுகள், உலக நாடுகள் எல்லாமே அந்த டாலருக்கு அந்த கவர்மெண்ட் பாண்டு, யூஎஸோடைய ஃபெடரல் பாண்டை வந்து வாங்குவாங்க. இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கக்கூடிய இதுக்கு இப்போ ஃபெடரல் பேங்க் அவங்களோட ரிசர்வ் பேங்க் வந்து போகிறாங்க. இந்தியாவுடைய பங்கு சந்தையுமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. பட் இந்த 3 நாடுகள் கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா, குறிப்பாக அமெரிக்கா தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது. கொடுத்த கடனை அவங்க கொடுத்து தான் வாங்கின கடனை கொடுத்து தான் ஆகணும். அப்போது டாலருடைய வீழ்ச்சி அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. 25-30% டாலர் வீழ்ச்சி அப்படின்றது தேவைப்படுது. அந்த வீழ்ச்சியை அமெரிக்கா செய்ய முடியாட்டி, நல்லா கவனிங்க இந்த பாயிண்ட்டை, டாலருடைய வீழ்ச்சி அடைஞ்சாதான் அவங்களால வாங்கின கடனை செட்டில் பண்ண முடியும். ஒருவேளை அவங்களால டாலரோட விலையை வீழ்ச்சி அடைய வைக்க முடியல அப்படின்னா உலகம் முழுவதும் யுத்தங்கள் வரும் அடுத்த 15 வருடங்களில். ஏன்னா உலகத்தோடைய மிகப்பெரிய ஆயுத வியாபாரி அப்படின்றது அமெரிக்கா. ஸோ அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஆயுத வியாபாரங்கள் தவிர வழியே கிடையாது. ஆயுத வியாபாரம் வேணும் பண்ணணும் அப்படின்னா போர் இல்லாமல் முடியாது. அப்போ வரக்கூடிய காலங்களில் இந்த அன்சர்டனிட்டின்றது உலகம் முழுக்க இருக்க போது. இதை பற்றியான ஒரு டீட்டெயில்டு அப்டேட்டை அடுத்தடுத்த வீடியோ ஒரு வாரத்துக்கு ஒரு இதில் கொடுப்பேன். ஏன்னா சப்ஜெக்ட் ரொம்ப பெருசு. இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக வச்சுக்கங்க. 25-30% டாலர் விலை வீழ்ச்சி அடையலைன்னா உலகம் மீண்டும் ஒரு உலகம் முழுக்க 3ஆம் உலக போர்னு கூட நம்ம பேர் வச்சுக்கலாம். அதை நோக்கி போகிறதுக்கான அபாயம் மிக மிக அதிகமாக இருக்குது. என்ன நடக்குதுன்ற பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெயன்.